நமது குடும்பங்களோடு தொடர்புபட்ட குடும்பத்திலே இறைவன் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்களோடு தொடர்புபட்ட ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் சுட்டி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே இருக்கக்கூடிய பல அன்பர்கள் சகோதரர்கள் பல நிர்பந்தங்களால் பல காரணங்களால் தங்களது குடும்பங்களை விட்டு தூரமாக நம்ம இருக்கிறோம். அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் வாழ்ந்தாலும், அவர்களது பொருளாதாரங்களுக்காகவும் அவர்களுடைய ஈடேற்றங்களுக்காக நாங்கள் வாழ்ந்தாலும் கூட பல காரணங்களால் நாம் அவர்களோடு இணைந்து வாழ முடியாத சூழலிலே எம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா சிலருக்கு அந்த அருளை செய்திருந்தாலும் பல நேரங்களில் அது போன்ற சந்தர்ப்பங்கள் இல்லாமல் வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் குடும்ப விஷயங்களில் மார்க்கத்துடைய வழிகாட்டல்களை எந்த அளவுக்கு இறுக்கமாக நாங்கள் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறந்த ஒரு குடும்பத்தை எமக்கு மத்தியிலே நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைக்கு அதிகமாக எம் சமுதாயத்திலே பேசப்பட வேண்டிய தலைப்புகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த குடும்ப ஒழுங்கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒன்று திருமணம் சம்பந்தமான சில முக்கியமான வழிகாட்டல்கள் எம் சமுதாயத்திலே வலியுறுத்தி பேசப்பட வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய சட்டங்களை பற்றி அதிலே தெளிவாக பேசப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த குடும்ப இணைப்பு, தாய் தந்தை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவி உறவு, இவர்களுக்கு மத்தியிலே நடக்க வேண்டிய கடமைகள், ஏனைய உறவினர்கள், இது போன்ற விஷயங்கள் கூடுதலாக நாம் பேசப்பட வேண்டும். காரணம், இஸ்லாமிய வழிகாட்டல் என்பது அங்கே முக்கியம். ஆனால் பெரும்பாலும் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டு போகிறோம் என்றால், எம்மில் அதிகமானவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு போகிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எல்லோருக்கும் ஒரு பொது அறிவை தந்திருக்கிறான். அவரவர்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ப, அவரவர்களது சூழல்களுக்கு ஏற்ப சில புரிந்து கொள்ள முடிந்த சில பொது விதிகள், பொது அறிவுகள் என்று மனிதனுக்கு இருக்கிறது. அதை வைத்துத்தான் பெரும்பாலானவர்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு எது நல்லது எது கெட்டது என்பது எனக்கு தெரியும் என்கின்ற அந்த ஒரே தத்துவத்தில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று நேரடியாக வாக்கு மூலம் வாயால் சொல்லாது விட்டாலும் கூட மனதில் என்ன சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு தெரியும், எனக்கு இதில் எது சரி எது பிள்ளை என்று தெரியும், எவங்க தவறுவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நிறைய பேர் பொதுவாக என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தவறு என்பது அவன வாழ்க்கையில் பல இடங்களில் குடும்ப வாழ்க்கையில் நடந்திருக்கும், பல பிரச்சனைகள் நடந்திருக்கும், பிரிவுகளில் போய் என்ன செஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்கும், விவாகரத்தில் போய் முடிந்திருக்கும். அந்த நேரத்தில் கூட நம்ம படிக்காதனால், இந்த சமுதாயத்திலே உள்ள குடும்ப ஒழுங்குகள் சம்பந்தமாக நம்ம விளங்காதனால தான் இந்த தவறு நடந்திருக்கின்ற அந்த நேரம் கூட அவங்க என்ன செய்யலை, அதை யோசிப்பது கிடையாது. நான் தான் இதில் தவறு விட்டேன் என்று யோசிப்பது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை சில விஷயங்களை நம்ம சிந்தனை ஊடாக புரிந்து கொள்ள முடிந்தாலும், சிந்தனை ஊடாக சில வழிகாட்டுதல்களை புரிந்து கொள்ள முடிந்தாலும், குடும்பம் சம்பந்தமாக நம்ம முழுமையாக படிக்கிறோமே, அந்த நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் என்னென்ன வரலாம் என்பதை கூட என்ன செய்யலாம், அந்த இடங்கள் எங்களோட அறிவு சொல்லும். நாங்கள் சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக கடைபிடித்தால் சில பிரச்சனைகள் எங்களுக்கு வராது என்பதை இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரும். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முழு உலக ரீதியான எல்லா சிக்கல்களையும் சேர்த்து தான் வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் எவ்வளோ கவனம் செலுத்து என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன் கணவன் வீட்டில் இருக்கிற நேரத்தில் சுன்னத்தான நோன்புகள் வைக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. சுன்னத்தான நோன்புகள் கணவன் வீட்டில் இருக்கிற நேரத்தில் வைக்கக்கூடாதுன்னா அவனோட அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த இடத்துல நோன்பு என்பது ஒரு இபாதத், இறைவணக்கம். இது நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருப்போம். நீங்கள் இந்த சம்பந்தமாக இந்த ஹதீஸை படிக்கலைன்னு வைங்களேன், உங்களுக்கு நல்லா இபாதத்து செய்யக்கூடிய ஒரு மனைவி அமைந்து விட்டாங்க வைங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் நோன்பும் தொழுகையும் வணக்க வழிபாடுகள் இருக்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் அதை எதிர்ப்பதற்கு என்ன செய்ய மாட்டீங்க, துணிய மாட்டீங்க. அதை மாற்றமாக சொல்ல துணிய மாட்டீங்க. நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிக்கிறா, நல்ல முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறா, இவங்கள்ட்ட போய் நான் என்ன செய்யக்கூடாது, இதை க்ரோஸ் பண்ணக்கூடாது என்று உங்களது இயல்பான ஆசைகளை கூட கட்டுப்படுத்த தான் என்ன செய்வீங்க, பழகுவீங்க. ஆனால் இஸ்லாம் அந்த இடத்துல ஒரு குடும்ப வழிகாட்ட சொல்லுது. சுன்னத்து நோன்புகள் வலியுறுத்தப்பட்டாலும் அவை விரும்பத்தக்கதாக இருந்தாலும் கணவனுடைய ஒழுக்க வாழ்க்கை மிக முக்கியம், கணவனுடைய மனைவியுடைய ஒழுக்க வாழ்க்கை மிக முக்கியம் என்று இந்த செய்தியை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், கணவனிடத்தில் அனுமதி கேட்டு விட வேண்டும் என்று சொல்கிறது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது நம்ம எப்போ தெரிய வரும், இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நம்ம படித்தா தான் இந்த அறிவு நமக்கு என்ன செய்யும் இருக்கும். இப்போ படிக்காமல் நம்ம பொதுவாக எப்படி நம்ம மனதுக்குள்ளே எடுத்திருக்கிறோம்னா பொதுவான ஒரு அறிவு இருக்குது.
பொதுவான ஒரு அறிவிக்கை, அதை வைத்து நம்ம கொண்டு போகிறோம். பிரச்சனை வராத வரைக்கும் நல்ல முறையில் குடும்பம் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். பிரச்சனை வராத வரைக்கும் நல்ல முறையில் குடும்பம் போகிறதுன்னு நினைக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குடும்பத்தில் அல்லாஹு தாலா சில விஷயங்களை வெளிப்படுத்தி விடுகிறான் என்று சொன்னால் நாங்கள் அங்கே பிழை விட்டது காரணமாக இருக்கும். சில குடும்பங்களில் பிழை விட்டிருந்தும் கூட அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை என்றால் உங்களது இந்த உலக நிம்மதியை இறைவன் சில பொழுது என்ன செய்திருப்பான், கவனத்தில் கொண்டிருப்பான். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா மரணம் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தவறு நம்மளோட கண்ணுக்கு வரக்கூடாது. சில பொழுது தவறு நடந்திருக்கும், இறைவன் கண் முன்னால் கொண்டு வராத வரைக்கும் என்ன செய்யும், நாங்கள் அதை நிம்மதியாகத்தான் இருப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இயன்ற அளவுக்கு நமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலாவது நம்ம மார்க்கத்தை படிக்கணும். நமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாவது அதாவது நம்மளோட சம்பந்தப்படாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தேடி கற்றுக்கொள்வது சிறந்தது. ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய விஷயங்கள், அதாவது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம படித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் குடும்பத்திலே இறைவன் வைத்திருக்கக்கூடிய நிம்மதி என்ற வாழ்வு. குடும்பத்தில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய நிம்மதியான அந்த வாழ்வு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் நான் நிம்மதியாக வாழ்கிறோன்னு உணரலை. சில அருள்கள் நாங்கள் உணர்வது கிடையாது. அதாவது உணர்வது கிடையாது. அது இல்லாமல் போகிற நேரத்தில் அதனுடைய பெருமதி என்ன செய்யும், நம்மளுக்கு விளங்கும். என்ன நிம்மதி என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நம்ம இந்த வெளிநாட்டில் இருக்கிறோம் வைங்க, மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, 2 வருடங்கள் 2.5 வருடங்கள் 3 வருடங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். உலகத்தில் அடுத்த வீட்டில் எத்தனையோ பிரச்சனை நம்மளுக்கு கேள்விப்படுது, பின்னால் வீட்டில் உள்ள பிரச்சனை எத்தனையோ கேள்விப்படுது, ஒழுக்க ரீதியான விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கேள்விப்படுது. ஆனால் ஒரு கணமேனும் நமது மனைவியை பற்றி ஒரு சந்தேக உணர்வு எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யலை, வரலை. ஏன் வரவில்லை என்று சொன்னால், நீங்களாக மனைவியை ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி பெரிய ஆய்வறிக்கையெல்லாம் எழுதி அது ஏற்பட்டது இல்லை. அது எப்படி ஏற்பட்டது, உள்ளத்தில் இயல்பாக ஏற்பட்ட ஒரு விஷயம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் இறைவன் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நேசத்தின் விளைவாக ஏற்பட்ட நம்பிக்கை தான் அது. ஊரில் எத்தனையோ பிரச்சனைகள் கேள்விப்பட்டாலும், இப்போ தானே ஊர் பிரச்சனையை விட உலக பிரச்சனை நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமே, அப்போ 1000 பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு பார்த்துட்டாலும் வீட்டை பற்றி சந்தேகம் என்ன செய்யலை, நமக்கு வருவதே கிடையாது. அப்போ ஏன் வருவதில்லை அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இறைவன் எமது உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலாதியான ஒரு நிஅமத். ஆனால் அந்த நிஅமத்தை நாம் உணர்வது கிடையாது. இந்த நிஅமத் என்பது இறைவன் தரக்கூடிய விஷயம். அல்லாஹு தாலா இன்றைக்கு நீங்கள் அவர்களை நம்பி இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை இருக்குதே, இதை நீங்கள் இன்னும் இந்த நம்பிக்கையுடைய உச்சகட்டத்தை இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையை சொல்ல போனால், அதாவது தங்களது அந்தரங்கங்களை, தங்களது சொந்த அபிலாசைகளை எல்லாம் நம்ம சுதந்திரமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறவு தான் மனைவி கணவனிடத்தில் சுதந்திரமாக என்ன செய்வா, வெளிப்படுத்தும். அதுதான் குடும்ப உறவு, உடல் உறவு என்று இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்குது. அதற்கு பின்னாலும் அங்கே நம்ம எவ்வளவுதான் நடந்து கொண்டா கணவன் மீது நம்பிக்கை என்ன செய்யுது, மனைவிக்கு உறுதியாக இருக்குது. மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கையும் கணவனுக்கு மனைவி மீது உறுதியாக இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் நம்ம நெருங்காத ஒருவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு சந்தேகம் வர வாய்ப்பு அதிகம். அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாத பெண்களில் நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். உலகத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்து நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் நமது மனைவி விஷயத்தில் என்ன செய்யுது, ஒரு மிகப்பெரிய உறுதியான ஒரு மனநிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று மனைவிக்கும் கணவன் மீது என்ன 1000 பேர் போய் சொல்லிவிட்டாலும் அதை நம்ப மனசு என்ன செய்யுது, மறுக்குது. இந்தளவான உறுதியான ஒரு மனநிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் இது நிஅமத். அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அம்ன். உலாஇக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன் அல்லாஹு தாலா சொல்றானே, அவர்களுக்கு தான் நிம்மதியான இதுவும், அதாவது வாழ்க்கையும் உண்டு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி அந்த ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்ற நேரத்தில் சொல்றான். அந்த அம்ன், அந்த நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். ஆனால் ஒரு நிம்மதி, ஒரு அருள் அல்லாஹு தாலா ஒருவருக்கு கொடுத்து விட்டால் அந்த அருளை பேணுவதும் அதை சீர்குலைப்பதும் யார கையில் ஒப்படைச்சிடறான்ல, அவருடைய கையிலே ஒப்படைச்சிடறான். யாருடைய கையில் அந்த அருள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய கையில் தான் அதை பேணி அதை வளர்த்துக் கொள்வதும் அதை சீர்குலைத்துக் கொள்வதும் யாருடைய கையில் உள்ளது, அவருடைய கையில் உள்ளது. எல்லா நியாமத்துக்கும் அதுதான். உலகத்தில் உள்ள எல்லா நியாமத்துக்கும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதெல்லாம் என்ன, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். மா பி கௌமின், ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் மாற்றுவது கிடையாது. இது அருள்களை பற்றி பேசுகின்ற வசனம். மா பி கௌமின் என்று சொல்றது ஒரு சமுதாயத்துக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹு தாலா மாற்றுவது கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய, அல்லாஹு தாலா அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் அது. எதுவரைக்கும் மாற்றுவது கிடையாது, அவர்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும்.
அவர்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த நிம்மதியை நீங்கள் உணர்கிறீர்கள். இந்த நிம்மதியை இன்றைக்கு இன்றைய சூழலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்குள்ள அதாவது மீடியாக்கள், இன்றைக்குள்ள அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள், இன்றைக்குள்ள அதாவது திறந்த அதாவது இந்த உறவாடல் முறைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒழுக்கத்தோடு வாழ்வதும் நம்பிக்கையோடு வாழ்வது என்பது மிக கஷ்டமான ஒரு சூழல். இந்த சூழலில் இறைவன் எங்களுக்கு இந்த நம்பிக்கையை நிம்மதியை ஏற்படுத்திக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதுக்காக நன்றி செலுத்தணும். என்றைக்காவது இந்த ஒழுக்கத்தை நினைச்சு நன்றி செலுத்திருக்கிறோமா? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் உங்களுக்கு அதிகமாக தருவோம். ஒழுக்க வாழ்க்கையை நினைத்து நாம் நன்றியை செலுத்தி இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா அப்பதான் அதிகமாக தருவேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்றைக்கு ஒருவர் நினைக்க வேண்டிய மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சு அளக்குறாங்க. திருமணம் முடிக்கும் வரைக்கும் எந்த அளவுகோலும் இல்லை. 1000 நிபந்தனை 1000 அளவுகோல் வச்சு என்ன செஞ்சிடுறது? திருமணம் முடிச்சிடுறது. முடித்த பின்னால் அளவுகோல்களை சைத்தான் உண்டாக்குவான். எதெல்லாம் மைனஸோ அதான் சிந்தனையில் போடுவான். எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் சிந்தனையில் போடுவான். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் நலவுகளை பார்ப்பதை விட கெடுதிகளை பார்ப்பது அதிகம். அப்போ இந்த சிந்தனை வர வர இது இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை இப்படி என்கின்ற சிந்தனை பதிவுகள் என்ன செய்யும்? நிறைய ஏற்படும். ஆனால் அல்லாஹு தாலா சொல்றானே, நீங்க பல விஷயங்களை வெறுப்பதை கண்டாலும் கூட அல்லாஹு தாலா நீங்கள் வெறுக்கின்ற விஷயத்தில் ஹைர் என்ன செய்திருப்பான்? வைத்திருப்பான் அல்லாஹு தாலா சொல்றான். நீங்க எடுத்து பார்க்கணும் என்னன்னு சொன்னால், அதாவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனைவி அல்லது மனைவி நினைச்சு பார்க்கணும், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கணவன் ஒழுக்கம் உள்ளவனாக கிடைத்திருக்கிறான். இன்றைய காலத்தில் அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் அந்த அருள் நம்மளுக்கு கிடைத்திருந்தால் அதை பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள், கட்டுப்பாடாக இருப்பார்கள், அதில் ரோசமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஒரு கணவனுக்கு மனைவி மீது வருமாக இருந்தால் அதான் மிகப்பெரிய நியாமத். இன்றைய காலத்தில் அதுதான் மிகப்பெரிய ஒரு நியாமத் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இழந்து கொண்டிருப்பது நிறைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இழந்து போய் கொண்டிருப்பது அதில் தான். நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுகிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான ஒரு காலகட்டத்தை எனது அடைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வசதி படைத்த சில கணவன்மார்கள்லாம் வீட்டில் கேமரா போட்டிக்கிறான், கூட்டி ஆன்லைனில் இங்கே செக் பண்ணிக்க நிற்கிறது. இங்கே இருந்து வீட்டில் கேமராவை போட்டு வச்சு ஆன்லைனில் இங்கே செக். இந்த வாழ்க்கையா இது என்னது? நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கை மாறிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன? அந்த வாழ்க்கையில் எந்த விதமான அருளும் கிடையாது. அந்த நிலைமை வரக்கூடாது. அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் போட்டு நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் என்னது வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஊர் ஃபுல்லாக அவனை கேமரா போடணுமா? இயலாது. ஆனால் வீடு ஃபுல்லாக போட்டு அவர் வாட்ச் பண்ணுறாராம். ஏன்னா வெளியே போன நேரமாவது அவருக்கு தெரிய வருமா? வெளியே போன நேரமா? இது ஒரு வாழ்க்கையே அல்ல. அப்போ இந்த அளவுக்கு போன வாழ்க்கையை விட நம்மளுக்கு எதுவுமே இல்லை. சாதாரண வீடு அல்லது கூலி வீடு, நம்மளுக்கு வாட்ச் பண்ணுறதை விட்டு பேசுகிறதுக்கே ஒரு உபகரணம் இல்லை. ஆனாலும் நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு வைங்க. அது எதன் காரணமாக இருக்கிறீங்க? ஒழுக்கத்தால் தான். அவர்கள்ட்ட ஒழுக்கம் உண்டு என்பதை நீங்கள் லைஃப்பில் காண்றீங்க. அன்றாடம் அதை ஒரு கணவனால் உணர முடியும். என் மனைவியிடத்தில் ஒழுக்கம் நிறைய உண்டு, அல்லது என் கணவனிடத்தில் ஒழுக்கம் நிறைய உண்டு என்பதை மனைவியால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அந்த உணர்வு எங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு நிம்மதி. அதுவும் இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒழுக்க வாழ்க்கைக்கு ஏனைய எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இபாதத்தை ஒரு புறம் வைத்து விட்டு, அல்லாவை நெருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோட ஒழுக்கத்தை இஸ்லாம் என்ன செய்யுது? முக்கியத்துவம் கொடுக்குது. இல்லைண்டா பள்ளி சிறந்தது என்று சொல்லியிருக்கணும். பள்ளி சிறந்தது என்று சொல்லிக்கணும். இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தினரெல்லாம் பெண்களை வரவானான்னு ஒரு மாதம் சொல்ல மாட்டாங்க மதஸ்தலத்துக்கு. ஏனென்றால் அது இல்லாமல் போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் அவங்களுடைய மதஸ்தலம் எல்லாம். இன்றைக்கு மதஸ்தலத்துக்கு ஆட்கள் வருவதற்கான முதல் ரீசனே அதுதான். அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்திருப்பது. ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம், நம்ம எல்லா சந்திப்பையும் அங்கே வச்சுக்கலாம் என்ற லெவலில் வைத்திருப்பதனால தான் இந்த க்ரௌடே வருது. அதை மட்டும் அவங்க பெண்கள் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். 4 பேர் தான் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பெண்கள் வராமல் இருப்பது அளவுக்கு என்ன சிறந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒழுக்கத்தின் காரணமாக வைத்திருக்கிறது. ஒழுக்கத்தின் காரணமாக வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது நமது குடும்ப வாழ்க்கையில் வந்திருக்கிறதாண்டு பாருங்கள், இருக்கிறதாண்டு பாருங்கள். அந்த ஒன்று மட்டும் போதும் உங்களது மறுமை வாழ்க்கை. அப்படின்னு நினைங்க. குடும்ப வாழ்க்கையில் அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே, இன்னும் பிரச்சனை இருக்கிறதே, பேச்சு சரியில்லையே, இதெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கம் சரியா இருக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு அது முதலாவது கிடைச்சிட்டான்னு பாருங்க, அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு நியமத் வேறு எந்த நியமத்தும் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட நியமத்தான வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்து விட்டால் அதை பேணுவதும் சீர்குலைப்பது எமது கையில் என்று நான் சொன்னேன்.
இதை வந்து நிறைய பேர் பேன்றதாக எப்படி நினைக்கிறாங்கடா, அந்த நம்பிக்கையை மட்டும்தான். எனக்கு நம்பிக்கை, எனக்கு என்னது நம்பிக்கை, அந்த மனைவியும் ஆர்வம் ஊட்டுவது. நீ எங்கே வேணாலும் போ, என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு உன் மீது நம்பிக்கை உண்டு, எனக்கு உன் மீது நம்பிக்கை உண்டு, இப்படியே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போ, என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனைவி கேட்பான், நம்ம தூரமாக இருக்கிறனால எந்த 3 வீலரில் போக வேண்டும், அதை பற்றி நீயே கேட்குறாய், உனக்கு தானே தெரியும் நம்பிக்கை எதுன்னு சொல்லி, நீ எதில் வேணுமாலாம் என்ன செய், நீ போ. இப்படின்னு மனைவிக்கு என்ன செய்யறது, நல்ல நம்பிக்கை என்ற சூழலில் எல்லா பகுதிகளையும் இஸ்லாத்தை படிக்காமல், இஸ்லாத்தில் வழிகாட்டல்களை தெரியாமல் எல்லா விஷயத்தையும் திறந்து கொடுப்பது, எல்லா விஷயத்தையும் திறந்து கொடுப்பது. உங்களுக்கு மனைவி மீது நம்பிக்கை உண்டு, சைத்தான் மீது நம்பிக்கை உண்டா? இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத்தான் எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு சொல்லிக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உயர்ந்த நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய அமைப்பில் எங்கேயும் நடந்து கொள்ளக்கூடாது. சிலர் செய்வார்கள், என்ன செய்வாங்கன்னா பிஸ்னஸை பற்றி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இவர் பெரிய நம்பிக்கையாளன்னு நினச்சிருந்தோம், இவர் துரோகமே செய்ய மாட்டான்றதை அவன்கிட்ட கையில் கொடுத்தேன், இப்படி ஒன்று செஞ்சுட்டு போயிட்டானேண்டு. ஆனால் அவனோட வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் துரோகம் செஞ்சிக்க மாட்டான், யாருக்குமே துரோகம் செய்திருக்க மாட்டான். உனக்கு தான் முதல் துரோகமாக இருக்கும். காரணம் என்ன? இறைவனுடைய சட்டங்களை நீ விட்டது, இறைவன் சொல்கிற வழிகாட்டல் அங்கே நடைமுறைப்படுத்தாதது. நம்பிக்கைன்ற பேரை நீ அப்படி கொடுத்த உடனேயே என்ன நடக்கும்? அவன் மீது வைத்த நீ அந்த நம்பிக்கை இறைவன் மீது வைத்து, இறைவனுடைய வழிகாட்டல் மீது வைத்திருந்தா என்ன செஞ்சிருப்பாய்? எழுதியிருப்பாய். உங்களில் எனக்கு நம்பிக்கை, என்னில் நம்பிக்கை. சைத்தானில் 2 பேருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. யாருக்கு இருக்கக்கூடாது? நம்ம 2 பேருக்கும் யாரில் நம்பிக்கை? சைத்தான நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்போ இதை நீங்கள் பேணி இருந்தால் துரோகம் என்ன செய்யாது, அங்கே நடந்திருக்காது. துரோகத்துக்கான ஆர்வத்தை ஒரு மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய அதீத நம்பிக்கை என்ன செய்யும்? கொண்டு போய் கொடுக்கும். இதில் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அதாவது நமது எந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த நிம்மதி இருக்கிறதோ, எந்த மனைவி நமக்கு முழுமையாக நிம்மதியாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அது முழுமையாக இருக்க வேண்டும் என்றால், மார்க்கம் சொல்கிற விஷயங்களை அதனுடைய லாஜிக் புரிந்ததோ இல்லையோ, அதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு விளங்கியதோ இல்லையோ, மார்க்கம் சொல்லுது நான் அதை செய்யணும், மார்க்கம் அந்த சட்டத்தை என்ன செய்து சொல்லுது, அதை நான் செய்கிறேன் என்று நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்க என்று சொன்னால் அந்த அருளை பாதுகாத்துக் கொள்ள முடியும், அந்த நிம்மதியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லையா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உருவாக்கி அந்த கட்டிடம் சிதைவதை உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யலாம், நீங்கள் காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம நிம்மதியாக இங்கே உழைக்கிறோம் என்று சொன்னால், எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், பலவிதமான மன சோர்வுகள் வந்தாலும் அந்த சோர்வுகளுக்கு மத்தியில் நம்ம உழைக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதற்காக உழைக்கிறோமோ, எவர்களுக்காக உழைக்கிறோமோ, அங்கே பல சிக்கல் இருந்தாலும் அது அத்திவாரம் சிதையலை, அது சரியான இடத்துல இருக்குது, அதனால தான் இருக்கிறோம். அங்கே ஒரு சின்ன சந்தேகம் உருவாகிட்டேன்னு வைங்க, உண்மையோடுங்க, ஒரு சின்ன சந்தேகம், இப்படி ஒரு செய்தி இருக்குது எதுக்கும் பார்த்துக்கங்கன்ற ஒரு செய்தி காதுக்கு வந்துட்டேன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் நடந்து விட்டாலும் சரி, எவ்வளவு தான் உங்கள் மனதில் அதை பற்றி என்னது, இறைவன் அந்த செய்திகளை கூட நம்மளை காது கொண்டு வராமல் வைக்கிறானே, பெரிய அருள். அன்புள்ள சகோதரர்களை, காதில் ஒரு செய்தி போடுறது பெரிய வேலையா? போகிற வழியில் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனை என்ன செய்யலாம், காதில் ஒரு செய்தியை போட்டுட்டு போகலாம், அது ஒரு பெரிய வேலையா? பெரிய வேலை கிடையாது. ஆனால் அப்படி ஒரு செய்தியை உங்கள் காதுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்து கொண்டு இருப்போம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அதை பேணிக்கொள்ள, அதை பாதுகாக்கணும். அது அது சீர்குலையக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன சீர்குலைவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக, அதுவும் அந்த கிழக்கு மாகாணத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை சொல்கிறேன். ஃபங்க்ஷன் என்ற பேரில், சந்திப்பு என்ற பேரில், கலாச்சார சந்திப்பு என்ற பேரில் மார்க்கம் சீர்குலைவிக்கப்படுவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம மார்க்கத்துக்காக நம்ம இஸ்திராஹா எடுக்கிறோமா? இப்போ எதுக்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், ஆடல் பாடல்களுக்காக, தங்களது கொண்டாட்டங்களுக்காக, யாரோ ஒருவருடைய பேர்த்டேக்காக, இன்னும் உள்ள பல காரணம், பெருநாள் கொண்டாட்டம் என்று சொல்லி அதற்காக எடுக்கப்படக்கூடிய அந்த இஸ்திராஹாக்கள், மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத அந்த சந்திப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ஆண் பெண் கலப்பு சர்வசாதாரணம். என் மனைவி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, என் மனைவி மீது நம்பிக்கை உண்டு, எனது ஃப்ரெண்டு மீது என் தம்பியை விட நம்பிக்கை உண்டு. பெரிய சென்டிமெண்ட்டான வார்த்தைகள், விளங்கிட்டா? என் ஃப்ரெண்டு மீது யார் எப்படி நம்பிக்கை உண்டாம்? என் சொந்த தம்பியை விட நம்பிக்கை உண்டு. அப்படி என்கின்ற பேரில் சர்வசாதாரண, எப்படி ஒரு அறை, சாதாரணமான அறைக்குள்ள கிட்டத்தட்ட 20-30 குடும்பங்கள் சந்திப்பில் சிரிப்பும் ஆடல்களும் பாடல்களும் கூத்துக்களும் சர்வசாதாரணமாக. அதுதான் அவர் இப்படி, அதுக்கு வேற நியாயப்படுத்திக்கிறதுன்னு, நம்ம இப்போ சவுதி அரேபியாவில் குடும்பங்கள் உறவு இல்லாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த மாதிரியான ஆடல் பாடல் சந்திப்புகள் என்ன நம்மளுக்கு நிம்மதியாக இருக்காதுன்னு அதை நிகழ்வியை பற்றி
நிகழ்வு அநியாயத்தை செஞ்சுட்டு வெளியே போகிற டைமில் ஒருவருக்கு ஒருவர் என்னது அதை பாராட்டிக்கண்டு அப்படி போகக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன விளைவு, எப்படி விளைவு தெரியுமா? ஒன்றை புரிந்து கொள்ளணும். மார்க்கத்தை விட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதன் மூலம் அவருடைய விளைவை ஏற்படுத்தினான்னு வைங்க, மிக பாரமாக இருக்கும். ஒரு சகோதரியுடைய ஒரு முறைப்பாடு, இது இங்கே இல்லை, நமது நாட்டில் நடந்தது. அதாவது என்னென்று சொன்னால், என் கணவர் தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறாரு, என் கணவர் ஒரு தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஏஜென்சி தொழில் ஹராமா இல்லையா? என்ன பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற தொழில் இருக்குது, ஹவுஸ்மேட் அனுப்புறது, இது ஹராமா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ நான் அதுக்கெல்லாம் முந்தி என்ன கேட்டேன்னு சொன்னால், எத்தனை வருஷமாக இந்த தொழில் அவர் செய்கிறாரு? கிட்டத்தட்ட 20 வருஷமாக செய்கிறாரு. எத்தனை வருஷமாக செய்கிறாரு? 20 வருஷம். அப்போ முதலாவது வருஷம் ஹராம் ஃபத்துவா கேட்க நினைவு வரல, 5வது வருஷம் நினைவு வரல, 10வது வருஷம் அந்த நினைப்பே வரல, 19வது வருடமும் வரல. எப்போ வருது? தன் கணவன் தவறான தொடர்பில் இருக்கிறாருன்னு ஏஜென்சி தொழில் ஹராமா ஹலாலான்ற கேள்வி என்ன செய்யுது, அங்கே வருது. அப்போ இந்த தவறான தொடர்புக்கு டோட்டல் காரணமாக இருந்தது எது? இந்த மாதிரியான ஹத்தாமாத்துக்களை, மஹரம் இல்லாத இந்த மாதிரியான அதான் நிலைகளை ஏற்படுத்துகின்ற அந்த தரகராக அவர் செயல்பட்ட நேரத்தில் தான். ஆனால் அவர் அதன் மூலம் கார் வாங்குகிற நேரம், பல கோடியில் வீடு வாங்குகிற நேரம், பல நிலங்கள் வாங்குகிற நேரம், நம்ம மலேசியாவுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் ட்ரிப் போன நேரமெல்லாம் ஞாபகம் வரலை. இன்னும் எத்தனை குடும்பத்தில் வாழ்க்கை பாதிச்சுது இதால். அப்போ எல்லாம் மார்க்கத்தில் அது ஹலாலா ஹராமான்னு ஞாபகம் வரலை. எப்போ அந்த ஞாபகம் வருது தெரியுமா? தன் குடும்பத்தில் ஒரு பாதிப்பு வந்த உடனே மார்க்க சட்டம், மார்க்கத்தில் இது ஹராமா ஹலாலா. இப்போ மார்க்கத்தில் ஹலால்ன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, ஹராம் என்று சொன்னாலும் சரி, உங்களோட கணவனை அதே ஸ்பீடில் தக்குவாவோட எடுக்கலாது. நீ 19 வருஷம் வரைக்கும் என்ன செஞ்சால் நீ பார்த்துட்டு தான் இருந்தாய். அவர் என்ன செய்கிறார் என்பதை என்ன செய்தாய், பார்த்து கொண்டு தான் இருந்தாய். என்றைக்கு கொண்ட லைஃப்பில் அது வாழ்க்கையில் அது இடிச்சுதோ அன்றைக்கு என்ன கேள்வி, மார்க்கம் தேவைப்படுகிறது. மார்க்கம் நமது சொந்த வாழ்க்கையை பாதுகாப்பதற்காகத்தான், சந்தேகமே இல்லை. இறைவன் அதான் மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றால் இந்த உலகத்தில் நம்ம அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினோம் என்றால் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. ஆனால் அது எப்போ சுயநலமாக மாறும் தெரியுமா? இந்த இடத்துல தான் அப்படி கேட்குறாங்க. இது ஒன்றா? இன்னொரு இடத்த பாருங்க. என்ன என்று சொன்னால், அதாவது திடீரென ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவி கடை நன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி, இது இங்கே சவுதி அரேபியாவில் கணவன் மனைவி கடையில் பெரிய பிரச்சனைகள், சிக்கல்கள், இவனுக்கு பின்னணி விளங்கலை. ஏன் நல்லா இருந்த மனைவி, ஒழுக்கமாக இருந்த மனைவி, நெருக்கமாக, உங்களோட பார்வையில் ஒழுக்கம் தான் சரியா, ஒழுக்கமாக இருந்த மனைவி ஏன் இப்படி பிரச்சனைன்னு விளங்கலை. பின்னர் தான் விளங்குது, இந்த பர்த்டே இந்த ஃபங்க்ஷனால் ஒரு தொடர்பு ஏற்பட்டு, ஏன்னா திறந்த இதுதானே. அப்போ அந்த திறந்த தொடர்பால் இந்த மாதிரியான ஒரு தொடர்பு ஏற்பட்டாச்சு. இந்த தொடர்பு என்ன செய்து, குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி என்ன செய்து சீர்குலைக்குது. அல்லாஹு தஆலா சில அருள்களை கொண்டு அவங்களை காப்பாற்றி இல்லாட்டி எங்கேயோ அது போய் முடிந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, சில மனைவிமார் தெளிவாக சொல்கிறாங்க, நான் இப்படி கெட்டு போகிறதுக்கு நீ தான் காரணம், நான் இப்படி கெட்டு போகிறதுக்கு நீ தான் காரணம். அந்த கணவன் என்ன செய்கிறான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு என்ன செய்கிறான், தள்ளப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த வேலையில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்களா? இந்த கொண்டாட்டங்கள் ஒருவருக்கு ஒரு ஈடுபட்டிருப்பாங்களா? இல்லை, நம்பிக்கையோடு தான் ஈடுபட்டாங்க. முழுமையான நம்பிக்கை, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில் தான் ஈடுபட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் தான் என்ன செய்யும், அதெல்லாம் ஏற்படும். அவங்கள்ட்ட உண்மையிலே நம்பிக்கை இருக்கும், அவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் சூழல், சந்தர்ப்பங்கள் சைத்தானுக்கு என்ன செஞ்சிடும், அந்த கையில் கொடுத்துடும். சைத்தானுக்கு அந்த சான்ஸை கொடுத்து விடும் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்னா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி விட்டால் இது சந்தேகத்தின் பேரில் செய்யப்படுவதில்லை. இப்போ இஸ்லாம் போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாமல் ஒரு சகோதரர்களாக இருந்து அவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. எல்லா விதமான ஒழுக்கமற்ற ஆடைகளோடு இருந்தாலும், ஒழுக்கமற்ற தொடர்புகளோடு இருந்தாலும், ஒரு 10 வருஷம் நிம்மதியாக ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரருடைய குடும்ப வாழ்க்கை போகத்தான் செய்யும், போகாமையாக இருக்கும், போகத்தான் செய்யும். அந்த நேரத்தில் இவங்க இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு, நாடா இப்படி போட்டு நெருக்கணுமா, நாங்களும் நிம்மதியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ நிம்மதியாக இருக்கிறாய், ஆனால் நிம்மதியற்றவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாரு. ஏன் அந்த நிம்மதி சீர்குலைந்தது என்பதை பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் இந்த ஒழுக்க வாழ்க்கை, இந்த குடும்ப ஒழுக்க வாழ்க்கை சம்பந்தம் பாதிக்காமல் இருக்க, நான் நம்பக்கூடிய மனைவி, அதாவது எம்மை நம்பக்கூடிய மனைவி, இந்த 2 பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகணும்னா சைத்தான் எதிரி என்றதை புரிஞ்சுக்கணும். சைத்தான் எந்த இடத்துல இந்த நம்பிக்கையில் விளையாடலாம் என்பதை புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதில் ஒருவர் யார் தெரியுமா? அத்தையூஸ். தன் குடும்ப வாழ்க்கையில், தனது ஒழுக்க வாழ்க்கையில் மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன், மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். தனது மகள் நன்றாக விளங்குகிறது, தனிமையில் என்ன செய்கிறான், யாரோடைய பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி.
அப்போ அந்த அடிப்படையில் ஒரு வாராரு காண்டாருன்னு சொன்னால் என்ன யாரோட பேசுகிறீங்க என்ன விஷயம் அப்படி என்று கேட்காமல் என் மகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னது அப்படி நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போக மாட்டா இப்படி என்று இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதாவது அவங்கள ஆர்வம் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தையூஸ் மானக்கேடான விஷயத்தை வீட்டில் அனுமதிக்கிறவன் அர்த்தம். ஒரு விஷயத்தை விசாரிக்காம தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் சர்வசாதாரணமாக விட்டு செல்வது. நீங்கள் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்களோட கண் முன்னால சினிமா விஷயங்களை ஒரு மகள் பார்க்கிறா, மனைவி பார்க்குறாங்க. அதுபோல் என்ன மானக்கேடான விஷயங்களை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பேசிக்கொள்கிறாங்க, சிரிச்சுக்கொள்கிறாங்க. நடிகர்களை பற்றிய வரலாறுகளை பேசி சந்தோஷப்பட்டுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஒரு சின்ன ஒரு கமெண்ட்னு கொடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு தையூஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார், சொர்க்கம் நுழைய மாட்டார்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் தன் குடும்பத்தில் அனுமதிக்கிற ஒரு சொர்க்கம் நுழைய மாட்டார்னு சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை, உங்களோட நிம்மதி போகக்கூடாது. குடும்ப வாழ்க்கையுடைய அந்த நிம்மதி இருக்குதே அது போகக்கூடாது என்பதனுடைய பின்னணி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிசுஹுமா ஷைத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருந்தால் மூன்றாவதாக யார் இருப்பார், ஷைத்தான் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேள்வி பாருங்க, ஷைத்தான் வந்து எப்படி எப்படியெல்லாம் சிந்தனை கொடுக்குறாண்டு. நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம், அண்ணன் தம்பியும் எனது அந்த சம்பதிகள்லாம் வீட்டில் வாழ்கிறோம். சில நேரங்களில் என் அண்ணன் இருக்க மாட்டார், நான் மட்டும்தான் இருப்பேன். என் அண்ணனுடைய மனைவி இருப்பார். ஆனால் 2 பேர் ரூம் வேற வேற. அப்போ அது தனிச்சதாக ஆகுமா? ஒரே வீடான் ரூம் வேற வேறையாம். ஒரே வீடா, அவங்களுடைய ரூம் வேற, இவங்களுடைய ரூம் வேற. அண்ணன் இருக்க மாட்டார். இந்த மாதிரி நேரங்களில் அவருடைய மனைவி அவரது அறையிலும் நான் இன்னொரு அறையிலும் இருப்பது, எனது அறையிலும் இருப்பது இதை குறிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் எப்படி கொடுக்குறான், ஷைத்தான் இந்த இஜ்தி அதெல்லாம் கொடுக்குறான். நீங்கள் இது மாதிரி யோசிச்சுப்பாரு. இந்த ஹதீஸுக்கு இது ஒரு விளக்கமாக இருக்கலாம். என்ன, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிசுஹுமா ஷைத்தான். அதாவது ஷைத்தான் மூன்றாவதாக இருப்பான்டா. இது அர்த்தம் என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறேன்னா தனி எப்படி இருக்கணும்ன்றது அல்ல. ஃபோனில் இருக்கிறானோ, அதுக்கு இடையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த நெட்வொர்க் உங்களை கனெக்ட் பண்ணுறவன் இருக்கிறான், அந்த என்னது எஸ்டிசிக்காக இருக்கிறான், எல்லாரும் தான் இருக்கிறான் நடுவில். அதுக்காக வேண்டி அது ஹராமில்லேண்ட் ஆகிருமா? நீனும் அவனும் இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் உங்களோட வழி இருந்தது என்று சொன்னால் அதான் என்னது தனிமையில் ஆகிற என்று சொல்கிறது. நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கணும்ன்றது இல்லை. இன்டர்நெட்டில் ஒரு ஆணும் பெண் தொடர்பு கொள்கிறாங்கன்னு வைங்க, அவங்கெல்லாம் பல கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்காங்கள தான் இருக்கிறாங்க. அந்த ஹதீஸுக்குள்ள வருமா வராதா? வந்தே ஆகும் நிச்சயமாக. அதனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இஸ்தஃப்தி நஃப்ஸக், நீங்களே உங்களை தீர்ப்பு கேட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எனது குடும்ப வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் பாதிப்பாக அமையும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறார், ஐத்தல் ஹமு, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது கணவனின் சகோதரர் அவரும் அடிக்கடி வரக்கூடாதா? அவர் தான் கூட அடிக்கடி வருவார், வீட்டில் ஏதாவது விஷயங்கள் தம்பி அண்ணன் இருப்பல. அல் ஹமு அல் மவுத் நாங்கள் சொல்லாங்க. அவரையா கேட்குறீங்க, அதான் அவங்களோட மரணம் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய மரணமே அது அங்கே தான் இருக்கிறது அப்படின்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை அங்கே தான் முடியும் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன, அவர் நல்ல மனிதர். நிச்சயமாக ஒரு அண்ணனுடைய வாழ்க்கை குலைக்கணும் ஒரு தம்பி நினைப்பாரா? ஒரு தம்பியுடைய வாழ்க்கை குலைக்கணும்னு அண்ணன் நினைக்க மாட்டார், ஷைத்தான் நினைப்பான். யார் நினைப்பா? ஷைத்தான் நினைப்பான். அதற்கு உங்களை காரணமாக என்ன செய்வான், ஷைத்தான் யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு இதை தடுத்திருக்கிறார்களா? யார் வந்திருக்கிறார், இதை மச்சான் வந்திருக்கிறாருன்றாங்க. அங்கிருந்து இங்கிருந்து பேசினா யார் வந்து, அப்படியா நல்லா கவனிச்சு அனுப்புங்க. அப்போ இப்படி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் நமக்கு அவங்க யாரோடய வந்திருக்கிறாங்க, உறவுக்காரோட வந்திருக்கிறாங்க, மகரமோட வந்திருக்கிறார்கள், அது வேறு. ஏன்னா சொந்தங்கள் உறவுகளுக்கு இடையில பழக்க வழக்கங்கள் இருக்கும், போகிறது வாரதெல்லாம் இருக்கும். அந்நியர்கள் மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாதுகாப்போடு வந்திருக்கிறார்களா, அந்த பெண்ணுக்குரிய உத்தரவாதம் உங்களோட மனதில் தேவையில்லாத சந்தேகம் வராத அமைப்பில் அவர்கள் வந்திருக்கிறார்களா என்பதான் முக்கியம். அதுக்கான ஏற்பாடு இருக்கணும். உங்களுடைய தாயோடு மகன் போயிருக்கிறார், பிரச்சனை இல்லை. யாராவது உறவோடு என்ன செஞ்சுக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, அந்த தொடர்புகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது அல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சர்வசாதாரணமாக அங்கீகரிச்சு உங்களுக்கு விளங்கணும். பிடிக்காதவருக்கு சுபஹானல்லாஹ், இஸ்லாம் எந்த அளவுக்கு சட்டம் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னால், ஒரு மனைவி சதகா செய்யலாம் கணவனுடைய அனுமதி இல்லாமல். ஒரு பிச்சைக்காரர் வராரு, ஒரு கேட்டு வராரு, தர்மம் செய்யலாம். அவரோட சொத்தில் எடுத்து என்ன செய்யலாம், தர்மம் செஞ்சிடலாம். ஆனால் அவருடைய சொத்தில் இருந்தாலாவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது, கிஃப்ட். ஏன், சதக்கா வந்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது. கிஃப்ட் என்பது அன்பு, கிஃப்ட் என்பது அன்பதும் விருப்பத்தோடு சம்பந்தப்பட்டது. கணவனுக்கு தெரியும் நீங்கள் யாரோட அன்பு அப்படின்றது. கணவனுக்கு என்ன, கணவன் அனுமதி இல்லாமல் ஹதியா கொடுக்கக்கூடாது, அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். வீட்டில் கணவன் வெறுப்பவரை அனுமதிக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். கணவன் வெறுப்பவரை அனுமதிக்க கூடாது அப்படின்னா என்ன, இதுக்கு அர்த்தம் வந்து ஆணாதிக்கம் எல்லாம் பேர் சூட்டிக்கிறாங்க. அதல்ல, குடும்ப வாழ்க்கையுடைய நீ சேர்ந்து வாழணும்னா இருவருக்கும் உள்ள நிபந்தனைகளை இருவரும் ஏற்றுக்கொள்ளணும்.
அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒருத்தர் நெருக்கமான மனிதர், இபாதத்தில் அந்த மாதிரியான மனிதர், சமூக வாழ்க்கையில் மிகவும் கண்ணியமானவர், மிகவும் ஒழுக்கமானவர். ஆனால் அவரோட கணவருக்கு அவரை கண்டாலே பிடிக்குதில்ல. ரீசன் தெரியாது, காரணம் தெரியாது. வீட்டுக்கு அவர் ஒரு முறை வராரு, இதுக்கு பிறகு நான் இல்லாத நேரத்தில் இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. அவர் நல்ல மனிதர், இபாதத்தில் எனக்கு பிடிக்கல. அல்லாஹு தாலா எப்படி அந்த சட்டத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கலாம், ஆனால் உங்களோட கணவனுக்கு பிடிக்கல, எடுக்காது. சரிப்பில் இரண்டாவது, உன் வாழ்க்கை நிம்மதியாக போகணுமா, என்ன செய்யக்கூடாது, உன் கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீ எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். கணவன் வரக்கூடாது என்றாருன்னா நீ கவனிக்காது, அவ்வளவுதான். இல்லை அவர் நல்ல மனிதர், இபாதத்தில் ஒரு நான் எப்படி, நீ அவரோட வாழணுமா, ஒழுக்கமாக இருக்கணுமா. சிலரை கண்டா என்ன செய்யாது, காண்ற நேரத்திலே பிடிக்காது, ரீசனே விளங்காது. கணவனுக்கு பிடிக்கவில்லையே, எடுக்காதேன்னு இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிற சொல்கிறது. இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்திட்டு இருந்தோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யாது, நிம்மதியாக போகாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இது நாங்கள் அவங்களுக்கும் எஜுகேட் பண்ணணும், நாங்களும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க. இது மார்க்க சட்டம், இப்படி நமது நிம்மதி போகணும், நம்ம இதெல்லாம் சரியாக என்ன செய்யணும், இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காது என்பதை அதில் காட்டிக்கொள்ள வேண்டும். இதில் பிடிக்காது என்பது எதெல்லாம் காட்டுறாங்க, ஆனால் மார்க்க விஷயத்தில் என்ன செய்கிறாங்கல்ல, காட்டுவது கிடையாது. காரணம் இவர்கிட்டையும் அந்த வீக் இருக்குது, அவங்களும் அந்த வீக்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. வீக் என்ன செய்கிறாங்க, நீங்களும் செய்யுங்க நாங்களும் செய்யுங்க, பரவாயில்ல, நீ என்னையை கண்டுகொள்ளாத நான் உன்னையை கண்டுகொள்ளக்கூடாது, நம்ம அத்திவாரத்தில் மட்டும் ஒழுங்காக இருப்போம் அப்படின்ற என்னது இருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் எவ்வளோ நிம்மதியான குடும்பம். நபி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா, இல்லை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, ஒருவரோடு ஆயிஷா ரதியல்லாஹு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அஜ்நபியோடு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய ஒரு மனைவி, ஒழுக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் சந்தேகப்படாத, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு தன் மனைவிமார்களையே பொதுவாக எந்த இடத்துல என்ன செய்யலை, சந்தேகப்படலை. அந்த ஒழுக்க ரீதியான ஒரு உச்சகட்டம் என்று சொன்னால் ஆயிஷா ரதியல்லாஹு வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், நிரூபித்தான். எந்த இடத்துல, அந்த விபச்சாரம் சம்பந்தமாக குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நிரூபிச்சு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. ரசூல் அவங்க வராங்க, அஜ்நபியோடு என்ன செய்கிறாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு கேட்டாங்க, வேறு யார் அப்படின்னு கேட்டாங்க, வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் பதில் சொல்கிறார், என்னன்னு சொன்னால், அதாவது இவங்க இப்படி பேசிக்கொண்டிருக்கிறத பார்த்து பதில் சொல்கிறாருன்னா, வந்தவரை தெரியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு புதிய ஒரு மனிதர் ஊருக்கு வந்திருக்கிறான்னு வழங்க மாட்டாங்க, தெரிஞ்ச மனிதராக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இப்படி தனிமையில் இப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ரீசன் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இவர் எனது அஹை மினர் ரதாஆ, பால் குடியின் மூலம் எனது உறவுல உள்ளவர் அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உந்துர் மன் இஹ்வானுக்குன்ன இன்னமன் ரதாஅத்து மினல் மஜாஅ, சகோதரர்கள் யாருன்னு பார்த்துக்குங்க, பசியால் ஏற்பட்ட பால் குடியின் மூலம் தான் மஹரமியத்தை என்ன செய்யும், ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, பால்குடி சகோதரர் என்பது தெரியாத லெவலுக்கு பால்குடி அன்றைய காலத்தில் அதிகமாக இருந்தது. அதாவது இவர் சகோதரரா, அவர் சகோதரரா, இவர் சகோதரராண்டெல்லாம் என்ன செய்யலாது, முடிவெடுக்க முடியாத அளவில் சகோதரர் அவங்களுக்கு தெரியும். ஆனால் கணவனுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அளவில் அதை என்ன செஞ்சது, இன்திஷார் பரவி இருந்தது. அதனால தான் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கட்டிக்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு நான் பால் ஊட்டிக்கிறேன்றாங்க, உங்கள் இருவருக்கும் பால் ஊட்டி இருக்கிற உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு நினைக்கிறேன், பால் ஊட்டி இருக்கிறேன்றாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க, வந்து கேட்குறேன், அல்லாஹ்வின் தூதரை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன செய்ய கைஃபக், அதாவது வக்கது கீழ், எப்படி வாழ்வீங்க இதுக்கு பின்னால் சொல்லப்பட்டாச்சு அப்படின்னா என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய வேண்டியவர்கள் அப்படின்ட்டு கேட்டாங்க ரசூல். அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளோக்கு பிரபல்யமாக இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்காமல் இருக்கல, ஒரு விஷயத்தை கண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்காமல் இருக்கல, அதில் தான் நிம்மதி இருக்குது. இரண்டாவது விஷயம் பாருங்கள், ஒரு முறை ரசூலான மனைவிமாரெலாம் இருக்கக்குள்ள இந்த அரவாணி என்று சொல்லுவோமே, அலி அரவாணி என்றெல்லாம் சொல்லுவோமே, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவாக அவங்க பெண்களோட பழக்கெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்துருவாங்க, அதான் உலக வளமை, சர்வசாதாரணமான. இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்கள் ஆண்கள் தான், இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்கள் ஆண்கள் தான். அவங்களுடைய ஷைத்தான் அவர்கள் என்ன செய்கிறான், பெண் குணத்திற்காக வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினா அவனுடைய பார்வையில் ஆண்கள் தான். உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அரவாணிகள் மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனையோ திறமையான இடத்துல இருந்து அரவாணிகள் நிறைய இருக்கிறாங்க, தன்னை பாதுகாத்துக்கண்டு சரியான முறையில் வாழ்ந்தவங்க. ஆனால் ஷைத்தானை செஞ்சிடறான், அவர்களை தூண்டி வழிகெடுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கல, எப்படி பேசுகிறாருன்னு அந்த அரவாணியில் ஒருத்தர், நீங்கள் தாய்வை வெற்றி கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் பெண்கள் இருப்பாங்க, அதாவது துக்பிலு பி அர்பாயின் துதுபிலு பி அர்பாயின் அப்படின்றாங்க, இப்படியெல்லாம் பெண்கள் இருப்பாங்க, இப்படி போவாங்க இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு இவர்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடாதுட்டாங்க, இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடாது, நுழையக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள்ன்றதை பார்க்குறோம்.
இன்றைக்கு எப்படி தெரியுமா, ஏதாவது ஒரு அதாவது மோசமாக யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வீட்டில் இவரும் சேர்ந்து புதுசாக ஒரு குறிப்பை சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. அது அவங்களும் சிரிக்கிறது. அவங்க வந்து இப்போயும் சிரிச்சு தான் அவர் பழகுவார் அப்படின்னு அடுத்த வீட்டு பெண்கள் பின் வீட்டு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக என்ன செஞ்சிடுறது, அங்கே மாற்றிடுறது. ஆனால் இதில் ஃபித்னா இருக்கிறன்றதை என்ன செய்யறது இல்லை, புரிந்து கொள்வது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், இவர்கள் உங்களுக்குள்ள நுழையக்கூடாது, அன்றையிலிருந்து இவர்கள் நுழையக்கூடாது என்ற சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஹன்னதூன்கள் இந்த மாதிரி பெண் இதமாக நடத்தப்படுகின்றவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்து சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதான் பெண்ணாக நடிக்கக்கூடாது, அந்த மாதிரி நபர்களாக அவர்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர்கள் ஆணாக இருக்கணும். பெண்ணாக நடிச்சுக்கணும். இந்த சமுதாயத்தில் வாழ்றவங்க வாழ்றதுக்கு அதான் சொல்ல, அரவாணிகள் வாழ்வை உரிமை பெறாதவர்கள் வார்த்தையெல்லாம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இப்படி தான். எப்படி ஆண் பெண்ணாக நீ இருந்துட்டு போகணுமே தவிர நீ நடுவால் ஒரு ஜின்ஸாக என்ன செய்யக்கூடாது, இந்த சமுதாயத்தில் காட்டிக்கொண்டு வாழக்கூடாது. அது ஒழுக்க கேட்டதான் என்ன செய்யும், அது வந்து வளர்க்கும். எந்த அளவுக்கு இப்போ ஆகுதுன்னு சொன்னாங்க, எப்படியும் குறிப்பிட்ட வயசில் வெளியே ஓடிடுவாங்க வீட்டை விட்டு என்கின்ற அளவுக்கு என்ன செய்யுது, அது ஆக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. சமுதாயத்தில் தலைவரானவர்கள் இருக்கிறார்கள், பெரிய இடத்துக்கு வந்தவர்களாம் என்ன செய்கிறாங்க, அதில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனிச்சாங்களா இல்லையா? ஒரு அரவாணியோருடைய தவறான பேச்சை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் உமைஸ், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு திருமணம் முடிக்கிறாங்க. அபூபக்கர் ஒரு வியாபாரத்திலேருந்து திருப்பி வீட்டுக்கு வராங்க. அஸ்மா பின்த் உமைஸ் அப்போ ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு திருமணம் முடிச்சாங்கன்னா அந்த வருடம் ஒரு சப்ஜெக்ட் நடக்குது என்னன்னு சொன்னால், அதாவது ஜாஃபர் பின் அபி தாலிப் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால் தான் திருமணம் முடிக்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டில் ஒரு சில ஆண்கள் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸோட சொந்தக்காரர்கள், உறவுகள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு வீணா சந்தேகப்படுறவரா? இல்லை. அஸ்மா பின்த் உமைஸ் தூய்மையற்றவர்களா? இல்லை, ரெண்டுமே இல்லை. ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அவருடைய உள்ளத்துக்கு அது பிடிக்கல. அந்த சூழல் என்ன செய்யலை, அபூபக்கர் அவருடைய உள்ளத்துக்கு பிடிக்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்படி வந்து இப்படி பேசிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு செய்தியை சொல்கிறாங்க. இப்படி ஒரு செய்தியை நம்ம சொல்லுவோமா? இப்படி ஒரு செய்தியை நம்ம நினைப்போமா? இது தவறு என்று சொந்தக்காரர்கள் உறவுகள் பேசிக்கின்றிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னாங்க, அமல்லாஹு ஃபபர்ரஅஹா மின்ஹு, அல்லாஹு தாலா அஸ்மாவை இதை விட்டு தூய்மைப்படுத்தி இருக்கிறான். அஸ்மாவுக்கு ஒரு நாள் இப்படி என்ன செய்யாது, தவறு என்ன இந்த மாதிரியான சூழல் அவர்களுக்கு ஏற்படாது, அல்லாஹ் தூய்மைப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எல்லா பெண்ணுக்கும் இப்படி திருப்பி சொல்லி கேட்கலுமா? இயலாது. மிம்பரில் ஏறினாங்க. மக்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா, ஈயாக்கும் வதுஹூல அலல் முஹிபாத், கணவன் இல்லாத வீடுகளுக்குள் நுழைவதை உங்களை நான் எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கணவன் இல்லாத வீடுகளுக்குள் நுழைவதை நான் எச்சரிக்கிறேன். அப்படின்னா அதாவது தேவையில்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி ஒரு தேவை ஏற்படுகிறதா மஹரமோட போங்க நாங்கள் சொல்லலாம். மஹரமோட உடனே ஊரில் மஹரம் இல்லாமல் இருப்பாங்க, போங்க. அப்படியே இல்லையா என்னது, இதா சஅல்துமுஹுன்ன மத்தான் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், திரைக்கு பின்னால் இருந்து என்னது பேசிட்டு வந்துருங்க. ஒரு விஷயம் போகிறோமா அவங்க வீட்டிலேருந்து பதில் சொல்லிட்டு நீங்கள் வெளியிருந்து சொல்லிட்டு போகிற மாதிரியான அந்த ஒழுக்கம் இருந்தால் என்னது போதுமானது. இப்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. இதையெல்லாம் விட்டுட்டு நம்மளாக ஒரு ரூட் எடுத்து நம்பிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா நம்பிக்கையால தான் எடுக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் இதை சொல்லுது. நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டுக்கு போறனாலும் சரி, நீங்க தூரத்தில் வந்துட்டு போறீங்கன்னு அறிவிச்சிட்டு போங்கன்றாங்க. வீட்டுக்கு அறிவித்து விட்டு போங்க, அவங்க ரெடி ஆகி கொள்வாங்கன்றாங்க ரசூலாங்க. அவங்க ரெடி ஆகி கொள்வாங்க, அதை சுத்தமாகி கொள்வாங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள நைட்டில் போய் தட்டாதீங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சந்தேகத்தோட வாழ்ற ஒரு கணவனுக்கு சரி வருமா? என்னடா இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போங்கன்றாங்க, நான் எப்பயும் சொல்லாமல் போகிறதுக்கு தான் என்ன செய்கிறேன், நான் எப்பயும் ட்ரை பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சரி வருமா? சரி வராது. ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்க? இது நம்பிக்கைன்றது என்ன தெரியுமா, சோதிக்கிறதல்ல. சோதிக்கிற லெவலில் வந்துட்டேன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீ சோதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லை என்பது அர்த்தம் என்பது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சோதிக்காமல் நம்பணும். சோதிக்காமல் நம்புறது தான் உண்மையிலே நம்பிக்கை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அட்வைஸை பண்ணுறாங்கடா, அர்த்தம் என்ன? உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகங்கள் ஏற்படக்கூடாது. நீங்கள் போகிறீங்க, யாரோ ஒரு அந்த நேரத்தில் உங்களே தேடி வந்திருக்கிறாங்க, நீங்கள் இல்லைன்னு அவர் திரும்பி போகிறான்னு உள்ளத்தில் என்ன செய்யும், சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து திரும்பி போகிறாங்க. போகிற நேரத்தில் என்னது, யாரோட போகிறாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போகிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை கண்ணோட வேகமாக என்ன செஞ்சுட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அலா ரிஸ்லிக்குமானாங்க, நில்லுங்கன்னு சொன்னாங்க. மனைவியை பற்றி சொல்கிறாங்க, என்ன இன்னஹா சஃபியா, என்னோட வந்தவங்க சஃபியாண்டா, அல்லாஹ்வின் தூதரே உங்கள சந்தேகப்படுவோமாண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம், ஷைத்தான் இரத்த நாளங்கள்லாம் என்ன செய்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், இப்படி ஒரு சம்பவத்தை காணுவாங்க, இன்னொரு சம்பவத்தை காணுவாங்க,
இன்னொரு சம்பவத்தை காணும், 3 சம்பவம் சும்மா தான் இருக்கும். ஏதாவது ஒரு செய்தி பரவிடும், யாரையாவது கோத்து விட்டுருப்பான், இது 3 சேர்ந்துரும். ஓ அப்போ அன்றைக்கு நம்ம பார்த்து அதுதான் இருக்கும் அப்படின்னு அது இதோட ஜாயின் ஆகும், இது அதோட ஜாயின் ஆகும், சரியாயிரும், சம்பவமே உருவாகிடும். அந்த அன்றைக்கு நம்ம விளங்கப்படுத்திட்டோமா, அந்த சூழலை ஏற்படுத்தாமல் இருந்தோமா, அது நமது குடும்ப வாழ்க்கைக்கு என்ன செய்யும், நிம்மதியாக இருக்கும். அப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கணவன் இல்லாத வீடுகளுக்குள் நுழைவதை தடுக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் போகிறவங்க ஒழுக்கம் கட்டவர்கள் அர்த்தவங்க அல்ல, அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவங்க அர்த்தவங்க அல்ல, இருக்கிற ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு அர்த்தம். இல்லையா ஷைத்தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருவான், எல்லா கட்டுக்களையும் உடைத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம கவனிக்க, நம்ம குடும்பத்தில் இந்த குடும்ப விஷயத்தில் இதை கவனிக்கணும், அவங்களுக்கு இதை சொல்லணும். உன் மீது நம்பிக்கையின்மையோ என் மீது நம்பிக்கையின்மையோ அல்ல, இது இருக்கிற நம்பிக்கையை பாதுகாப்பதும் வளர்ப்பதற்காக இது ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட்டுட்டு நம்பிக்கை என்ற பேரில், திறந்த உறவுமுறை என்ற பேரில், கம்யூனிகேஷன் என்ற பேரில், படித்தவங்க என்ற பேரில் இந்த மாதிரியான தவறுகளால் நடப்பதனால இருக்கிற நிம்மதியை நம்ம என்ன செய்கிறோம், இழக்கிறோம். இந்த செய்தியை பாருங்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க வந்து சுபைர் பின் அவ்வாமுடைய மனைவி. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தூரங்களுக்கு போய், அதாவது அவங்களுடைய குதிரைக்காக உணவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க தலையில் சுமந்து. 2-3 கிலோமீட்டருக்கு போய் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு வேலைக்காரர் கிடைக்கும் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி கிடைச்ச உடனே அன்னமா தக்கனி, என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக இருந்து விடுதலை செஞ்ச மாதிரி இருந்தது, அந்தளவு நான் கஷ்டப்பட்டேன்றான். இவங்க குதிரைக்கான அந்த உணவெல்லாம் சுமந்துக்கிட்டு தலையில் வச்சுக்கின்னு வராங்க, ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வராங்க. அப்படி வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், இவங்க சுபைர் பின் அவ்வாமுடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இன்னும் சில தோழர்களும் வந்து கண்டிருக்கிறாங்க வாகனத்தில். அஸ்மா பின்த் உமைஸ் ரசூலுல்லாஹ்களுக்கு யாரு, மதினி. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபீ பக்கர், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் முடிச்சிக்கிறாங்க, அவங்களுடைய தாத்தா தான் யாரு, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ட உடனே ஒட்டகத்தை பணிக்கிறாங்க, ஒட்டகத்தை பணித்தால், இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய நினச்சிடக்கூடாது, குதிரை மாதிரி நினச்சிடக்கூடாது, ஒரு தூரமாக ஒரு 3 வீலரில் அமர்ற மாதிரி என்ன செய்யலாம், விலகி அமரக்கூடிய அமைப்பில், அதுக்கு மேலே ஒரு கூடான அடிக்கக்கூடிய அமைப்பிலான அகண்ட பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கிறார்கள். பணித்த நேரத்தில் இப்போ இந்த தூரத்தின் வாரம் ஒரு ஹெல்ப்புக்கு தானே பணிக்கிறாங்க. இந்த பணித்து விட்ட நேரத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் வந்து ஏறத்தானே பணிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் இறக்கி விடுறேன் என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கிறார்கள். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி பணித்த நேரத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் அப்படியே சுமந்துக்கிட்டு பேசாமிக்கிறாங்க, ஏறலை. சில நேரம் ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணுறாங்க ஏறும் வரைக்கும், அவங்க ஏறலை, இவங்களும் மௌனம் ஆகிக்கிறாங்க, அவங்களும் மௌனம் ஆகிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு விளங்கிட்டேனே இவங்க ஏற விரும்பலை அப்படின்னு விளங்கிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இத்தனைக்கு இவ்வளோ சுமை வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமுதாயத்தில் பக்கத்தில் பல தோழர்கள் இருக்கிறாங்க, நிச்சயமாக எந்த குறையுமே இல்லை, அதில் சூழலெல்லாம் சரியாக இருக்குது. இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உதவும் முன் வந்தும் ஒன்றும் சொல்லலை. இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும், இஸ்லாம் உறவு முறை, பாதுகாப்பு, கண்ணியமெல்லாம் இருக்கு. உதவி என்ற நேரத்தில் வந்து இஸ்லாம் அதெல்லாம் என்னது நீ ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும்னு சொல்லலை. உதவி என்ற உதாரணமாக வாகனம் வச்சுக்கிறாரு, ஹஸ்பண்டுடைய தம்பி என்ன செய்கிறாரு, வாகனம் வச்சுக்கிறாரு, அவர் ஒரு பகுதியால் போகிறாரு, இவங்க ஏதோ ஒரு பஸ் மிஸ் ஆகியோ எது இல்லாமலோ 1 கிலோமீட்டருக்கு நடந்துட்டு வராங்க. இஸ்லாம் மஹரமியை சொல்லியிருந்தால் கூட்டி வரக்கூடாதுன்னு போகக்கூடாது. இந்த செய்தி அதுதான் சொல்லுது. அதனால தான் இமாம் புகாரி அதுக்கு தலைப்பு போடுறாரு, அஜ்னபியான பெண்ணை என்ன வாகனத்தில் ஏற்றுதல் என்று தலைப்பு போடுறாரு. அப்படின்னா என்ன, அதற்குரிய சூழல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போய் கண்டிக்கிறாங்க. அப்போ வந்து இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இப்படி தான் போவேன்னு அர்த்தம் அல்ல. எப்படி கேள்வி வருதுன்னு சொன்னால், ஒரு பெண் வந்து மூழ்கிறா, மரணிக்கிற நேரத்தில் மாதிரி இருக்கிறா, உதவலாமா, அஜ்னபியான பெண் உதவலாமா, இது கேள்வியா? இதுக்காக இஸ்லாம் சட்டம் சொல்லிச்சு, அதுக்கான சட்டம் அல்லது, உதவித்தான் ஆகணும் என்பது ஒரு முஸ்லீம் இயல்பாக என்ன செய்யணும், அந்த இடத்துல உணர வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது எந்த இடத்துல சொல்லப்படுது என்று சொன்னால், தேவையற்ற நம்மளுக்கு சம்பந்தம் நம்ம தேவையில்லை, முக்கியமே இல்லை, அவசியம் இல்லை, இந்த மாதிரி நேரங்கள் அவசியமற்ற மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது தேவையில்லாமல் அவசியங்களை ஏற்படுத்திக் கொள்வது தான் இஸ்லாம் என்ன செய்யுது, இந்த இடங்களெல்லாம் சொல்வது என்று புரிஞ்சுக்கணும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ தோழர்களுக்கு அதை முன்மாதிரியான செய்ய மாட்டாங்க, செய்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பணிக்கிறாங்க, அவங்க ஏறலை, போயிட்டாங்க. போய் வீட்டில் சொல்கிறாங்க, வார வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இருந்தாங்க, என்னை வந்து ஏறுவதற்காக வாகனத்தை பணித்தார்கள். ஃபஸ்தஹ்யைது அன் அஸீர மஅர் ரிஜால், நான் ஆண்களோடு பிரயாணம் செய்ய வெட்கப்பட்டேன் அப்படின்றான். யார் சொல்கிறாங்க? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஆண்களோடு பிரயாணம் செய்ய வெட்கப்பட்டேன். யார் ஆண்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களோட பிரயாணம் செய்யறதுக்கு எனக்கு வெட்கமாக இருந்துச்சு அப்படி என்று அஸ்மா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்,
இதுதான் ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னால் அவங்க சொல்றாங்க, ஃபதக்கர் துகீரத்தக், உங்களது ரோசத்தை நான் நினைச்சு பார்த்தேன் என்றாங்க. ஹஸ்பண்ட் சொல்றாங்க, உங்களது ரோசத்தை நான் நினைத்து பார்த்தேன், ஆண்களோடு பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் அப்படின்றாங்க. கணவனுடைய ரோசத்தை நினைத்து பார்த்தேன் என்று சொன்னா அந்த மனைவிக்கு என்ன தோணுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிரயாணம் செஞ்சால் இவர் ரோசப்படுவாரு. அப்படித்தான் ஒரு கணவன் இருக்கணும். அப்படித்தான் ஒரு கணவன் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரோட பிரயாணம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அப்படி என்ற நல்ல நீங்க இருந்தீங்கன்னு வைங்க, அந்த வாழ்க்கை சரி வரும். எப்படி நினைக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணம் செய்தால் அவர் அஜ்னபியா இல்லையா, நிச்சயமாக ரோசப்படுவார் என்கின்ற உணர்வு இருந்தது. அப்பா அவர் சொல்றாரு, சுபைர் இப்னு அவ்வாம், நிச்சயமாக நீங்க அவர்களோடு வருவதை விட நீங்க இதை இப்படியே சுமந்துட்டு வரதான் எனக்கு பாரமாக இருக்கிறது. இது ஏன்னா அவர் வேற வேலைகளில் ஈடுபடுறாரு, நீங்க இதை சுமந்துட்டு வருவதுதான் எனக்கு பாரமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்துல அவருடைய கருணையும் பார்க்கிறோம், அவருடைய நெகிழ்வுத்தன்மை. அது அந்த பயணம் இருக்கணும் சொல்லி என்ன செய்யல, இவரை அச்சமுறுத்தல, இவரை என்ன செய்யல, அச்சமுறுத்தி உள்ளத்துக்குள்ள ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தல. இது அப்படி இல்லை. நம்ம என்ன செஞ்சிடும், அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்மளோட ரோசத்தை நிரூபிச்சிடும். நாம யார் தெரியுமா, தெரியும் தானே, கவனமா இருந்து கொள்ளணும் அப்படின்னு அந்த ரோசத்தை என்ன செய்வோம், அந்த இடத்துல நிரூபிச்சிடும். ஆனா அந்த இடத்துல அவர் கருணையை காட்டினாரு, நெருடலானதை காட்டினாரு. இது ரெண்டே. ஒரு சுபைர் இப்னு அவ்வாம் ஏற்கனவே ரோசம் உள்ளவர், மிகவும் ரோசமான மனிதர். அதே நேரத்தில் இவங்கள்ட்ட வெக்கம் இருக்கிறது. இன்றைக்கு நமது நாடுகளில் பாருங்க, சர்வசாதாரணம் என்ன செய்வாங்கன்னா, வேற எங்களுக்கு என்ன வழி, அதனால நம்ம பஸ்ல போறோன்றத ஒரு வெறுப்போட சொல்ல மாட்டாங்க, அதை நியாயப்படுத்தி அதில் சர்வசாதாரணமாக ஆண் பெண் கலப்போட போறதையெல்லாம் ஒரு நியாயப்படுத்தி என்ன செய்வார்கள், சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதனோட வேதனை விளங்காது. சொல்ற நேரத்தில் எனது பஸ் இல்லாமலே போகக்கூடாது, தொடர்ந்து பஸ் தான் இருக்கணும் என்ற மாதிரியான விளக்கம் தான் அவங்கள்ட்ட என்ன செய்யும், இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அவங்களுடைய விளக்கம் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒரு கணவன் தான் இந்த இடத்துல என்ன செய்யணும், எல்லா பாதுகாப்பையும் அந்த இடத்துல கொடுக்க வேண்டும், எல்லா விதமான ஒழுக்க விஷயத்துக்குரிய அந்த வழியாக அமைய வேண்டும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு வழிகாட்டினார்கள். நபித்தோழர்கள் அந்த ரோசத்தோடு என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நபித்தோழர்களுடைய ரோசம் பந்தமாக நீங்க புரிஞ்சு கொள்ளலாம், சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டதாட்டியும் ரோசத்தை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால அவர் கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் சுபஹுக்கு பள்ளிக்கு போவா, இஷாவுக்கு பள்ளிக்கு போவா. இன்னும் அவங்க ஃப்ரீ ஆகிற நேரம் அதுதான். எப்படி சுபஹுக்கும் பள்ளிக்கு போவாங்க, இஷாவுக்கும் பள்ளிக்கு போவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆண் கேட்குறாங்க, நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்களே, உமர் எவ்வளோ ரோசப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் சுபஹுக்கு பள்ளிக்கு போகிறதுலையும் இஷாவுக்கு பள்ளிக்கு போகிறதுலையும் எவ்வளோ ரோசப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுதாண்டு. எவ்வளோ ரோசப்படுறான்னு என்ன, இஷாவுக்கு வெளியே போகிறாங்களே அப்படின்னு ரோசம் வருமா இல்லை, ஒரு ஆனந்த அடிப்படையில் ரோசம் வரும். நமக்கு என்ன செய்யாது, அந்த மாதிரியான சிந்தனை இல்லை. இதை விடுங்க, சர்வசாதாரணமாக போகிறதே நம்மளுக்கு ரோசம் வருது இல்லை. உங்கள் இஷாவுக்கு பள்ளிக்கு போகிறது யாருக்கு ரோசம் வருது, தக்குவால மார்க்கப்பட்டில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரோசம் வருது. அதுக்கு அவங்க திருப்பி கேட்குறாங்க, சரி ஏன் தடுக்கலப்ப, தடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான் மனைவி. ரோசம் வருதுண்டா என்னைய தடுக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. தடுக்க முடியாது, தடுக்காமல் அவரை தடுப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அப்படின்னா என்ன, லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், அல்லாஹுடைய அடிமை பெண்களை, அதாவது முஸ்லிம் பெண்களை பள்ளிக்கு போவதை விட்டும் நீங்கள் தடை செய்ய வேண்டாம். அவங்க அனுமதி கேட்டால் என்ன செய்யணும், கட்டாயம் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் ரசூல் அங்கே சொல்லிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் தான் அவரை என்ன செய்கிறது, தடுக்கிறது. அது மனைவிக்கு தெரியும். அவரை ஏன் தடுக்குது என்று கேட்குறாங்க. என்னை தடுக்க வேண்டியதானே, நாங்கள் தடுக்க முடியாத காரணம் ஹதீஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எதுலெல்லாம் அவங்க ரோசப்பட்டார்கள், தன் மனைவி விஷயத்தில் எதிலெல்லாம் ரோசப்பட்டார்ன்றத பாருங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களை, இயன்ற அளவுக்கு ஒழுக்கம் நிம்மதி என்ற வாழ்க்கையை நம்ம குடும்பத்தில் சிறந்த முறையில் போக வேண்டுமா, நாங்கள் இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியில் என்ன நடக்கும், நம்ம திறந்த ஒரு கம்யூனிகேஷன் என்ற பேரில் இந்த மாதிரி வீட்டில் உறவாடல்கள் நம்ம விட்டுட்டுன்னு வைங்க, கடைசியில் ஒழுக்க கேடு என்று வந்து விட்டால், நிம்மதி சீர்குலைந்து விட்டால், அதற்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, திருப்பி அதை உங்களுக்கு எடுத்து விட முடியாது. மன்னிச்சு வாழ்றவங்க இருக்கிறாங்க, மன்னித்து வாழுவோம்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க. எப்படி வாழ முடியும்? கோபம் பிரச்சனை வர நேரத்தில் மனைவியுடைய சாதாரணமான மைனஸுகளையே பேசக்கூடிய லெவலில் தான் கணவன் மனைவி இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பின்னால் ஒத்துமையாக வாழ்ந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன செய்யும், அதை இவரே சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும், ஏற்படும் என்பதை பார்க்கிறோம். அப்போ மனைவியுடைய அழிவுக்கு கணவன் காரணமாக அமையக்கூடாது, கணவனுடைய அழிவுக்கு மனைவி என்ன செய்யக்கூடாது, காரணமாக அமையக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நிம்மதியான சூழலை ஒரு நாள் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, சீர்குலைத்து விடக்கூடாது. இந்த நிம்மதி நமது குடும்பத்தில் எவ்வளவு காலத்திற்கு தொடர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த குடும்பத்துடைய, அதாவது வரக்கூடிய சந்ததி மகன்மாரெலாம் என்ன செய்வாங்க, அதில் தான் வருவாங்க. கடைசியாக ஒரு செய்தி, சரி இந்த மாதிரியான ஒழுக்க வாழ்க்கையை, இந்த மாதிரியான ஒழுக்க சூழலை
குடும்பத்தில் முழுமையாக ஒரு கணவனால் ஏன் நிலைநாட்ட முடியவில்லை என்பதற்கு சில பின்னணி இருக்குது. ஒன்று, அவருக்கு மார்க்க ரீதியான சட்டமெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இது கூடாது, இது கூடும், இப்படி செய்யக்கூடாதுலாம் தெரிஞ்சிருக்கும். இவர்கிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்கும். யார்கிட்ட? சட்டம் போடுறவர்கிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்கு. அப்படின்னா என்ன, இவர் மார்க்க ரீதியான கட்டுப்பாடு இல்லைன்னு வைங்க, இவர் சர்வசாதாரணமாக தனது மதனிமார்களோட தனது உறவுகளோட சர்வசாதாரணமாக எல்லா விஷயங்களும் பேசக்கூடியவர்னு வைங்க, இவருக்கு சட்டம் போடுறதுக்கு நாக்கு வராது. அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன செய்யாது, நாக்கு வராது. எத்தனையோ குடும்பங்கள்ட பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்கள் ஒழுங்காய்ந்து கொள்வாங்க, பெண்கள் கெட்டு போனால் அது நாரிடும், அதற்காக வேண்டி தான் சட்டம் போடுறேன் ரோசமாக சத்தம் போட்டு பேசி சட்டத்தை போடுறவங்கள என்ன செய்யலாம் நம்ம பார்க்குறோம். ஒழுங்காக சொல்ல முடியாது, சட்டத்தை ஒழுங்காக சொல்ல முடியல. ஏன்? இவருடைய அந்த மைனஸ், இவருடைய பலகீனம். குடும்பத்தில் அதை சொல்ல முடியாமல் இருப்பதை பாருங்க. யாரு தன் வாழ்க்கையிலும் எடுத்து நடந்து பிறருக்கும் சொல்றாங்களோ அவங்களுடைய வார்த்தையில் தான் மரியாதை இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் தான் ஹைபத் இருக்கும். ஹைபத்னா அவர் சொல்ற நேரத்திலே ஒரு என்ன செய்யும், உள்ளத்தில் ஒரு பயம் வர. ஏன்னா அவர் செய்கிறாரு, 100% அது செய்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, வீட்டுக்குள்ள நிறைய நேரத்தில் கணவன்மார் இந்த டிவி சேனல்கள் அது இது பார்க்கறது எப்படி தடுக்கிறாங்க தெரியுமா? மகரிபு நேரத்தில் டிவியை போட்டு கண்டிக்கிறா, இப்படி தான் தடுக்கிறாங்க. நேரம் சொல்லி தடுக்கிறது. ஏன்? அவர் சுபகளை பார்த்துப்பார், இவர் லுகரில் பார்க்குற கட்டங்கள் இருக்கும், லீவு நாளில் பார்க்குற கட்டங்கள் இருக்கும். மனைவி திருப்பி கேட்டால் டைமை சொல்கிறதுக்கு பதிலுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னது, மகரிபு நேரத்தில் டிவி ஒன் பண்ணி கண்டிக்கிறான்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன, மற்ற நேரத்தில் நான் ஒன் பண்ணுவேன், அதை நீ கண்டுகொள்ளக்கூடாது. மகரிபு நேரத்தில் நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், நம்ம உடன்பட்டு தவிர்த்து கொள்வோம். உடன்பட்டு என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம் என்ற செய்தியை தான் அந்த நேரத்தில் சொல்கிறது. முழுசாக சொல்ல முடிகிறதா? சொல்ல முடியவில்லை, முழுமையாக சொல்ல முடியவில்லை. சட்டங்கள் மனைவிக்கு சொல்றது, 1000 விஷயங்களை மனைவிக்கு சொல்றது, இவரால் என்ன செய்ய முடியவில்லை, அதை செயல்படுத்த முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். இவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தால் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் சொல்லவே தேவை கிடையாது. அந்த சட்டம் என்ன செய்யும், தானாக அமுலாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வார நேரத்தில், அதாவது சத்தம் போட்டு பேசிக்கொண்டிருந்த பெண்கள் என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சத்தத்தை எல்லாம் குறைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு முன்கால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உமருடைய சத்தத்தை கேட்டு சத்தத்தை குறைச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே என்ன நடந்தது தெரியுமா, நீங்கள் வருகிற நேரத்தில் இவர்களெல்லாம் சத்தத்தை என்ன செஞ்சிட்டாங்க, குறைச்சிட்டாங்கன்றாங்க. அப்போ உமர்லாம் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இருக்கிற விலங்குல நானா விளங்குது அப்படின்னு கேட்டாங்க. என்ன காரணமாக குறைத்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஹிஜாபு போடணும், ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னால முழுமையாக மறைக்கப்பட வேண்டும், அவங்க இருக்கிறதே தெரியக்கூடாது இடத்துல மிகவும் வலியுறுத்தியவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆயிஷாலாம் ஒரு முறை சொல்றாங்க, உமரே எங்களோட விஷயத்தில் நீங்க கூட தலையிடுறீங்க, நான் எங்களுடைய விஷயத்தில் கூடுதலாக தலையிடுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்போ உமர்லாம் அவங்க சொன்னாங்க, அதாவது உம்முல் முஃமினீன், நாங்கள் ஏன் இப்படி செய்கிறோன்னு சொன்னால் உங்களை என்ன செய்ய கெட்டவர்களும் வராங்க, நல்லவங்களும் வராங்க, அதற்காக வேண்டித்தான் நான் இதை சொல்கிறேன். உமர்லாம் விளங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான இஹ்லாஸ் அவங்களுக்கு விளங்கிச்சு, உண்மையான ரோசம் அவங்களுக்கு விளங்கிச்சு. அதனால தான் என்ன செய்தார்கள், இந்த மாதிரி செய்தார்கள். ஒரு முறை சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, வீதியால் போய் கண்டிக்கிறாங்க, அதாவது முகம் மறைத்து கொண்டு போய் கண்டிருக்கிறாங்க, சட்டமெல்லாம் இறங்கின பின்னாலே. அப்போ உமர்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, போகிறது யாருன்றது எங்களுக்கு தெரியும், சௌதா தான் போறீங்கன்ட்டாங்க. இரவு நேரத்தில் போகிறாங்க, சௌதா தான் நீங்கள் தான் போறீங்கன்ட்டு இறங்கிட்டு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவங்க போனது பாத்ரூம் போகிறதுக்காக போகிறாங்க, உடனே திரும்பி வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர், ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுக்கிட்டீங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி என்ன செய்கிறாரு, உமர் சொல்கிறாரு அப்படின்னா. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும் உமர் ஏன் சொல்கிறாருன்ட்டு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட தேவைகளுக்கு போவதை அல்லாஹு தஆலா அனுமதித்திருக்கிறான் அப்படின்னா. பாருங்க, உமர்லாம் இப்படி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பதில் சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், உமருக்கு நீங்கள் எப்படி வெளியே போகக்கூடாது என்றதான் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்தது. உங்களோட தேவைக்கு நீங்கள் வெளியே போகலான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது நம்ம இடத்துல வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி என்னிடத்துல சொல்லிட்டு போங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீன்னு எனக்கு தெரியணும். எல்லா விதமான ஒழுக்க வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். குடும்பத்தை நீ பாரு, பணத்தை நான் பார்க்குறேன்ற லெவலில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு நீங்கள் பொறுப்பு, குடும்பத்துக்குள்ளே தான் அவர்கள் பொறுப்பு, வீட்டுக்குள்ள அவர்கள் பொறுப்பு. ஆனால் வீடு சம்பந்தமான முழு பொறுப்பு யாருக்கு, உங்களுக்கு தான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. எனவே இது சம்பந்தமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நாங்களே அவர்களை நரகத்துக்கு கொண்டு போறவர்களாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றானே, அதாவது அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரன் வ அஹல்லு கௌமஹும் தாரல் பவார். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை குஃப்ராக மாற்றி, அவர்களே மாற்றி தங்கள் சமுதாயத்தை நரகத்தின் பக்கம் இழுத்து சென்றார்களே, அவர்களை நீ பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இது மாதிரி யாரோ நிலைமை நம்முடைய குடும்பத்துக்கு நாங்களே என்ன செய்யவிடக்கூடாது, ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பத்திலே நிலவக்கூடிய இந்த நல்ல நிம்மதியை, இந்த பாதுகாப்பான சூழலை, இந்த ஒழுக்கமான சூழலை நாங்கள் பாதுகாப்பதற்கு மார்க்கம் சொல்லுகின்ற வழிகளை நாங்களாக எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. அதே போன்று நாங்களும் அவர்களுக்கு சொல்லி அவர்களும் விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த சூழலை அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக.